பேரு குழு குழு சாரி. அப்ப இந்த சாரி பேரு 1495 தான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சது. கட்சிக்கு தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்க கொளுத்தும், அது அணைஞ்சிரும். ஆனால் அந்த விளக்க வச்சு 1,00,000 விளக்க கொளுத்த முடியும். இப்போ நீங்கள் கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். இப்போ கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்தி விடு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையதே, கை மாறி இருக்கே. இப்போ அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியமா இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்பினது நாம் தான். அது விளைந்த அறுவடைக்கு வருகிறது வேற ஒரு கையில் பலன் போயிடுச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு பாடம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டால் அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ளே கண்ணை கட்டுதேங்கிறான். என் பங்காளி வடிவேல் சொன்னா, ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர்தான் என்கிறான் மாசேத்து. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அப்படித்தான் நடக்கும். இது ஒரு விபத்து நடந்திருக்கு, விபத்தே விதியாகிறது. அதனால இதுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்தை நம்ம விலையாக கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் மக்களோடு மக்களுக்காக நிற்கணும். மக்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது. ரத்தமாக கொடு, பிரச்சனையாக போய் நில்லு, போராட்டமாக போய் பக்கத்தில் நில்லு, கவலையாக தோல் கொடு, கண்ணீராய் துடைத்து விடு, அவங்க கூட நில்லு. ஏன் நீ அவன்கிட்ட இருந்தால் அவனுக்காக வந்திருக்க. உன்னை கேவலப்படுத்துறானா, இகழ்கிறானா, நீ புகழ் ஒன்ன, நான் யார் தெரியுமாடா அப்படின்னு. பிரபாகரன் ஒழிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னால், பிரபாகரன் வாழ்க என்று நீ 1000 முறை சொல்லு. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு மற்ற கட்சிகள் கத்துக்கிட்டு செய்யுது. பார்க்குறீல்ல, எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடி கொடையில் பாராட்டுவதற்கு காரணம், நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது. எவனும் மருத்துவமனையில் போய் இந்த சாதி ரத்தம் இருந்தால் எனக்கு ஏற்றுங்கன்னு சொல்றதில்ல, ரத்தம் கொடுங்க தான். அது எவன் ரத்தமாக இருந்தான்னு. அதனால தான் நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்குற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கண்டுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்துருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம். அதை புரிந்துக்கணும். இந்த படையில் இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங், அவனை உருவகப்படுத்திக்க. நீ திலீபனை போல ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமாக நின்று வாழ்க ஒழிக கோஷம் போடுறது இங்கே பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன், இப்படிதான் நீ பேசி கற்றுக்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடணும். இங்கே அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படி தான் போகணும். இங்கே இராணுவ கட்டுப்பாடு இருக்கணும், ஒழுங்கு இருக்கணும். அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுக்கிட்டு கையில் வண்டியில் போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாமல் போகணும். நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில் தான் வருவேன். நான் பாட்டுக்கு வருவேன், நிறுத்தத்தில் நிற்பேன், போவேன். இந்த மாதிரி கான்வாய் வருது, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. போய நீ போய, நான் வருவிய போய.
எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு நே பாதுகாப்பு, நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. போய அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்திடுறாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோடனே இந்த போலீஸ்லாம் பாவம் பார்த்து திரும்பிக்கிறது, எதாவது கேட்பாரோன்ட்டு. என்ன பண்ண பூரா தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. போகிறவரெல்லாம் பாவமாக இருக்குது, பள்ளிக்கூடத்து பிள்ளை இங்கிட்டு கிடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டிப்புறாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும்டா, இவங்களை தொலைக்கணும். கொடுமையாக இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம்னு இருந்தாப்புல, அதுக்குள்ளே அவன் சிவகுமார் வந்தால் கலவரம் வந்தால் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாப்புல. அதை மழை பெஞ்சிருச்சே திறந்து விட்டான், பொறுக்கல. இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாங்க. அதனால் இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்களிலிருந்து உணர்வு எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க. நம்ம தேர்தலில் தான் தோற்றுக்கிறோம். அவர்கள் சொல்கிறபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவாக இருக்குது, அது அவ்வளோதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமுங்கிற எண்ணம் வர நம்மளால் வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். ஒன்று தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் அண்ணன் தரும். நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியாக இருக்கணும், அவனுக்கு தனியாக தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் கெடுக்க தங்கச்சிகளாக நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். உறவுகளே, இணையும் உறவுகள், அண்ணனோடு இணையும் நேரம் இது. முதல்ல பெண்களும் குழந்தைகளும் வரட்டும். எல்லாரும் மேடையோட இடது பக்கம் வாங்க, வலது பக்கம் இறங்கி போகலாம். ஒளிப்படம் எடுக்கிறவங்க இடது பக்கம் வாங்க. நான் பகுதி வாரியா அறிவிக்கிறேன், அவங்க வந்தா போதும். முதல்ல பெண்களும் குழந்தைகளும் ஒளிப்படம் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பகுதி வாரியா நான் அறிவிக்கிறேன், அவங்க வந்தா போதும். எல்லாரும்